தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்ற ஒரு அழகான வசனம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கு. யாரெல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள்னா எல்லோரும் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். இந்த காரியத்தை கவனிங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறந்திருந்தார்னா, எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, அவருடைய வம்ச வரலாறு உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 14 தலைமுறைகளாக ராஜாக்களாக இருந்தவர்களுடைய வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறக்காம மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுக்கிறார். காரணம் என்னன்னா, ஒருவேளை அரண்மனையில் பிறந்திருந்தார்னா இவர் பணக்காரர்களுக்கு உரிய கர்த்தர்னு ஏழைகிட்டேருந்து பிரித்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா தந்திரமுள்ள உலகத்தின் மக்கள். ஆனால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னையும் இவங்களையும் தெரிந்து கொண்ட தேவன் ஏழையாக பிறந்தார். தன்னை ஏழை என்று காட்டிக்கொள்ள, எளிமையானவர் அப்படின்னு காட்டி கொடுறதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சார். இன்றைக்கு அவர் ரத்தத்தின் மூலமாக பணக்காரருக்கு மாத்திரமல்ல, ஏழைகளுக்கும், எல்லா ஜாதியினருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசத்தாருக்கும் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்மளை ஒரு வேளை விலையின்றி ஏதோ ஒரு காரணத்தில் விற்று போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், பணமின்றி உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.